என்ன எதிர்பார்த்து வராங்க லவ்? இவங்க செலவு பண்ணுவான் அப்படிக்கோசம் வராங்க. பசங்க செலவு பண்ணா செலவு பண்ணவங்க அதுக்கோசம் வராங்க. ஓகே ஓகே. பசங்க செலவு பண்ணலன்னா பொண்ணுங்க பிரிஞ்சிரும் அவ்வளவுதான். காசு இருந்தா இருப்பாலும் இல்ல அவ்வளவுதான். இப்போ நிறைய பேர் வந்து லவ் பண்ணாலே மேரேஜுக்கு முடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மேரேஜ் முடிச்சாலும் சின்ன வயசுலயே புட்டுக்குன்னு போயிடுது, கேஸுக்கு போயிடுது, இல்லைன்னா கோர்ட்டுக்கு எங்கன்னா போயிடுது, டைவர்ஸ்க்கு எங்கன்னா போயிடுது. அந்த வயசுல பண்ணலாமா வேணாமா? அவங்க உங்களை மாரி என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? பசங்க ஒரு சாங் எதனா பாடுவீங்களா நீங்க? சாங்லாம் அதே ஒரு எப்படி சொல்றதுன்னா ஜாலியா ஒரு ஃபன்னா ஆசை இருக்கு மேல நான் வச்சேன் தாண்டி ஆசைதான், உன்னை விட்டு போக மாட்டேன் எனக்கு தேவையில்ல, ஆசையா இருப்பான் கூட நான் பக்கத்தில் உக்காந்துருவோம் வீட்டுல, நேசிக்கிற டைம் வந்தா நான் உன்னை மட்டும் நேசிப்பேன்டி, உலகழகி வந்தாலும் நீதான் எனக்கு வசதியம்மா, கோடி பெண்ணு வந்தாலும் நீதான் எனக்கு தேவதம்மா, அடி தேவதை உன்னை பார்க்கணும் என் அழகான ஊமாகம், அடி நீதான் என் பூர்வீகம், காதலி தான் என்னோடு தாண்டி உலகண்டி நான் பாசம் வச்ச உன் மேலதான் போயிட்டடி. லாஸ்ட் ஒரு லைன் மட்டும் சொன்னீங்களே, போயிட்டு அந்த சாங்மா சொன்னீங்க பாத்தீங்களா, அது ஒன்ஸ் மோர் டைட்டில் கொஞ்சம் பாருங்களேன். ஆசையும் கூட போயிட்டேன் நான் பாரடி. ஓகே ஓகே, நன்றி தலைவா. அழகா ஃபீல் எப்படி இருக்கும்? எப்படி சொல்றது, சாவர நிலைமையில போயிடுவானுவ, சாவர நிலைமை பசங்க போயிடுவானுவ. ஒரு எப்படி பசி இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க மாட்டானுவ. அது என்ன பண்றானோ அது பண்ணிட்டு போயிடுவானுவ. அவன் இப்ப என்ன லவ் ஃபீல்லாம் தூக்க மாட்டேங்கிறாங்க, சாவுறாங்க, இறந்துடுறாங்க, எல்லாமே நடக்குது ப்ரோ. பேட்ச்லாம் லவ் பண்றாங்க, எந்த பேட்ச் லவ் பண்ண மாட்டாங்க? அதான் இந்த 9வது படிக்கும் போது ஆரம்பிக்குதுங்க, 12வது வரைக்கும் படிக்குதுங்க. அதுக்கப்புறம் லைஃப்ல ஒண்ணு நல்ல பையனா பார்த்துன்னு போயிடுதுங்க, அவ்வளவுதான். ஓஹோ. அவங்க என்ன எதிர்பார்த்து லவ் பண்ணிருப்பாங்க? அவங்க என்ன அந்த அந்த ஸ்டேஜ் இது சொருவுலா, இப்ப சொருவுல சீல் ஒருத்தவங்க வராங்கன்னா சிஎம் அவங்க உங்ககிட்ட என்ன எதிர்பார்க்குறாங்க? மக்களுடைய கோரிக்கை என்ன வச்சாதான் வேலை வருமா வராதா? இத்தனை வருஷமா ஓட்டு போட்டிருப்பீங்க, யாருக்கு போட்டு புரோஜனமா இருந்ததா புரோஜனமா இல்லாம இருந்ததா? அதுதான் அண்ணன் கேள்வி கேட்கிறேன். சரியா பேசுறாங்கல்ல லவ்வா? இது யார் லவ்? ரெண்டு பேருக்கு மேரேஜ் ஆனவன், அவருக்கு மேரேஜ் ஆகலையா? காத்து வாங்கிட்டு போலாம் அப்படின்னு லாஸ்ட்ல பார்த்தா தனியா தான் வந்திருக்கேன். நிறைய பேர் ஜோடியா உட்காரும் போது எனக்கு ஒரு ஃபீலா இருந்தது. நீங்களும் அந்த கூட்டத்துல பாத்தீங்கன்னா சென்டர்ல நீங்க உட்காந்துக்கிறீங்க. நம்ம கோசி தனியா தான் இருக்கும், பார்த்தா நீங்க தான் உட்காந்துருக்கீங்க. அப்ப இந்த கூட்டத்துல ஐக்கியம் ஆயிடும்னு சொல்லிட்டு தான் வந்தேன். யாரா லவ் பண்றீங்களா? பண்றோம் ப்ரோ. நீங்க பண்றீங்களா? ஒரு லவ்ல ஒரு ஹாப்பியா இருந்ததா இல்லையா? லவ்ல வந்து என்னென்ன ஒரு புதுசா இருந்தது லவ்ல? புதுசா எதுவும் மாதிரி எதுவும் இல்லை ப்ரோ. சும்மா டெய்லி சன் நடக்குது, போகுது, ஜாலியா பேசுறோம் போறோம். எப்போ நாங்க போன வச்சா என்ன கேக்குறாங்க, நீ திட்டுற போற, அதனாலதான் ஒரு குட்டி சண்டைலாம் வருது. சண்டை வரும்னா அது இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம நல்லது சொன்னா அது கெட்டது நினைச்சுக்கிறாங்க அவங்க. ஓகே ஓகே, அது புரிய மாட்டுது அவங்களுக்கு. அது என்ன கான்செப்ட்னு அவங்களுக்கு புரிஞ்சாதான் நம்மளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண முடியும். அது அவங்க பண்ண மாட்டாங்க, என்ன கதைன்னு தெரியல. நீங்க அவங்க கிட்ட என்ன எதிர்பார்க்குறீங்க? இவ்வளவு தூரம் சொல்லிட்டீங்க, நீங்க லவ் பண்ணும் போதெல்லாம் சைலண்டா ஒரு ஜாலியா ஒரு என்ஜாய்மெண்டா பேசுன்ட்டேன், சந்தோஷமா பேசு. நீங்க சந்தோஷமா பேசுனா சந்தோஷமா இருக்க முடியும். அது மாதிரி பேச மாட்டாங்க. நம்ம ஒரு ஒர்க் பண்றோம், கஷ்டமா அந்த இடத்துல வந்து இவங்களை நினைக்க போல, அதை மாதிரி தான் பேசுங்க. சரிண்ணா, ஓகேண்ணா. உங்க சர்க்கிள்னு சொல்லிட்டீங்க. அவங்க உங்களை மாதிரி என்ன எதிர்பார்த்திருப்பாங்க? சரி ஓகேண்ணா. இப்போ நிறைய பேர் வந்து லவர்ஸ் பேர் வந்து நிறைய உட்காந்துட்டு இருக்காங்க, கலர் கலரா கோய் குஞ்சு உட்கார மாதிரி, கலர் கோய் குஞ்சு மாதிரி உட்காந்துட்டு இருக்காங்க பீச்சில். அவங்களுக்கு என்ன பதிலடியா சொல்றீங்க? லவ் நீங்க பண்ணிருக்கீங்க, அவங்க லவ் பண்ணும்போது இந்த லவ் வந்து சேரும், இந்த லவ் வந்து சேராது, எப்படி கணிச்சுப்பீங்க? அவன் பண வசதி இருக்கிற ஒன்னா சேருவாங்க, போவாங்க. பண வசதினா போயிடுவாங்க, விட்டு போயிடுவாங்க. இருந்தா போயிடுவாங்க, இருப்பாங்க, இப்படி இல்லைன்னா போயிடுவாங்க. அவங்க என்ன எதிர்பார்த்து வராங்க? லவ் காசு எதிர்பார்த்து வராங்க. பீச்சுக்கு என்ன எதிர்பார்த்து வராங்க? லவ் இவங்க செலவு பண்ணுவான் அப்படிக்கோசம் வராங்க. பசங்க செலவு பண்ணுவாங்க, அதுக்கோசம் வராங்க. ஓகே ஓகே. பசங்க செலவு பண்ணலன்னா பொண்ணுங்க பிரிஞ்சிரும், அவ்வளவுதான். காசு இருந்தா இருப்பாலும் இல்ல அவ்வளவுதான். இப்போ நிறைய பேர் வந்து லவ் பண்ணாலே மேரேஜுக்கு முடிக்க மாட்டாங்க. அதே மாதிரி மேரேஜ் முடிச்சாலும் சின்ன வயசுலயே புட்டுக்குன்னு போயிடுது, கேஸுக்கு போயிடுது, இல்லைன்னா கோர்ட்டுக்கு எங்கன்னா போயிடுது, டைவர்ஸ்க்கு எங்கன்னா போயிடுது. அந்த வயசுல பண்ணலாமா வேணாமா?
இப்பெல்லாம் 9th படிக்கிற பசங்களே மாசமாக்கி கொடுக்குறாங்க. 9th படிக்கிற பசங்களே வந்து மாசமாக்கிறாங்க. சின்ன வயசு பொண்ணுங்களாம் வந்து சீக்கிரமா லவ் மேரேஜ் பண்ணிக்குதுங்க, சீக்கிரமா லவ் பண்ணிடுதுங்க. அது மாதிரி பொண்ணுங்களுக்கு பதிலடியா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்போ படிக்கிற பொண்ணுங்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த 9 ஏஜ் அட்டன் பண்ணாலே வந்து அதுங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிடுது போல. பசங்களை பார்த்துன்னா அப்படி இப்படின்னு போகணும். 9th படிக்கிற பசங்களாம் மாசமாகுது. எப்படி சொல்றதுன்னே தெரியல. அந்த அளவுக்கு வந்து நம்ம இதா போயிட்டு இருக்கு நாடு வந்து நாசமா லவ்ல போயிருக்குதா இல்லையா, வேற ஜானில போயிருக்குது. சுருக்கமா லவ்ன்ற பேர்ல பசங்கலாம் ரொம்ப கெட்ட பேர் ஆகுது. ரொம்ப இதா இருக்கு. எந்த பேட்ச்ல லவ் பண்றாங்க, எந்த பேட்ச்ல லவ் பண்ண மாட்டாங்க? அதான் இந்த 9வது படிக்கும்போது ஆரம்பிக்குதுங்க, 12வது வரைக்கும் படிக்குதுங்க. அதுக்கப்புறம் லைஃப்ல ஒண்ணு நல்ல பையனா பார்த்துன்னு போயிடுதுங்க, அவ்வளவுதான். ஓஹோ, அவங்க என்ன எதிர்பார்த்து லவ் பண்ணிருப்பாங்க? அவங்க என்ன அந்த அந்த ஸ்டேஜ் இது சொருவுலா, அது சொருவுலா அப்படின்னா ஒண்ணுமே புரியல எனக்கு. இல்லடா சொரு அவர் சொன்னாருங்க, சொருவுன்னா என்ன இது ஒண்ணுமே புரியல நம்மளுக்கு. தப்பான ஒரு சரி ஓகே. அது மாதிரி எல்லாம் போலாமா வேணாமா? போகலாம், இருந்தாலும் ஒரு என்ஜாய்மெண்ட் ஜாலியாக நம்ம கூட கடைசி வரைக்கும் இருக்குமா ஒரு பண்ணிட்டு போகலாம். ஒரு ஃபீல் வரும்ல. இப்போ உண்மையா நீங்க ஒரு பொண்ணை வந்து உண்மையா லவ் பண்ணும்போது, என் பொண்டாட்டி இப்படிதாங்க வேணும், எனக்கு இப்படிதான் தேவதை மாரி வேணும், இவளை வந்து நான் கையில தாங்கணும், தேவதை மாரி தாங்கணும், நான் கிழவனாகி செத்து போற வரைக்கும் என் கூடயே இருக்கணும், நான் செத்து போன பேருக்கும் என்னை நினைச்சிட்டே இருக்கணும், யாரு கூடயும் போகக்கூடாது. அது மாரி ஒரு பொண்ணை நினைக்கிறீங்க, யாரா இருந்தாலும் நினைப்பாங்க, நானே நினைப்பேன். ஏன்னா லவ் ஃபெயிலியரு எல்லாமே நினைப்போம். ஓகேங்களா? லவ் பண்ணும்போது எல்லாமே நம்ம வந்து ஹார்மோனுகள்லாம் வந்து வித்தியாசமா தோணும். என் தேவதை கையை பிடிச்சி நடக்கும்போது, கையை பிடிச்சி நடக்கும்போது என் கையை பிடிச்சி நடக்கணும், என் கூடயே இருக்கணும், நீ எனக்கு அப்பா மாரி எனக்கு அம்மா மாரி, உன்னுடைய பாசம் எனக்கு ஃபுல்லா கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொரு பொண்ணும் ஒவ்வொரு வெரைட்டியா சொல்லுவாங்க. அந்த பொண்ணுகிட்ட இருந்து லவ் சொல்லி முடிச்சிட்ட பிறகு, எல்லாத்தையும் கொடுத்துட்ட பிறகு பசங்களுடைய டைவர்ட் மைண்டே வேற மெத்தட்ல இருக்கும்போது பசங்களுடைய ஃபீல் எப்படி இருக்கும்? எப்படி சொல்றது, சாவர நிலைமையில போயிடுவானு, சாவர நிலைமை பசங்க போயிடுவானுவ. ஒரு எப்படி பஸ் இந்த மாதிரி சந்தோஷமா இருக்க மாட்டானுவ. அது என்ன பண்றானோ அது பண்ணிட்டு போயிடுவானுவ. அவன் இப்போ என்ன லவ் ஃபீலாம் தூக்க மாட்டேங்கிறாங்க, சாவுறாங்க, இறந்துடுறாங்க, எல்லாமே நடக்குது ப்ரோ. எல்லாம் இந்த லவ் ஆள் தான் பயங்கரமா பசங்களால இதாகுது. ஓகேண்ணா, இப்போ கலர் கோய் குஞ்சு நிறைய பீச்சில் வந்து உட்காருது, அவங்களுக்குலாம் பதிலடியா கலர் கோய் குஞ்சுக்கு என்ன சொல்லுவீங்க? லவ் 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 எப்படி சொல்றது, எல்லாம் காசை பார்த்தா பழகுதுவா. காசு பார்க்கணும் ஒன்றும் இல்லை விஷயம். காசு இருந்தா இருப்பான், என்ன இல்லை. ஒரு வீடு இதா, ஒரு வீடு இருந்தா சந்தோஷம் வரான்னு சொல்லுது, இல்லை இல்லை, அவ்வளவுதான். ஒரு லவ் வேணும்னா அப்போ சொந்த வீடு இருக்கணும், தொழில் இருக்கணும், எல்லாமே இருக்கணும். ஓகேங்களா? பையனுக்கு பாக்குப்படக்கூடாது, சிகரெட் அடிக்கூடாது, தம் அடிக்கூடாது, சரக்கு அடிக்கூடாது, பையன் வந்து டீசெண்டா இருக்கணும். இல்ல இப்ப எல்லாமே பண்றாங்க பசங்க, எல்லாம் இந்த மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. பண்ணதுல தப்பு இல்ல, ஏன் உங்களுக்கு பண்றதுனாலதான் பண்றாங்க பசங்க. இப்ப அவ பண்ணா கரெக்டா இருப்பானு பசங்க, இப்ப பண்றதுனால இந்த பசங்க பண்ணிக்கிறாங்க. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லையா, ஆணுக்கு பாதுகாப்பு இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு அதிகமா இருக்கு, பசங்களுக்கு தான் இல்ல பாதுகாப்பு. பாதுகாப்பு பசங்களுக்கு என்னென்ன தேவை? இப்போ பசங்களுக்கு பாதுகாப்பு, அவனுக்கு சந்தோஷம் தான் முக்கியம். அவனும் சந்தோஷம் தேவை. பொண்ணுங்களையும் போக சொல்ல முடியாது, பொண்ணுங்களும் அப்படி கிடையாது ப்ரோ. பாதிக்கு பாதி. ஓகே ஓகே, நல்ல பொண்ணுங்களும் இருக்கிறாங்க, கெட்ட பொண்ணுங்களும் இருக்காங்க. அது பொண்ணுங்களை எல்லாரும் கொஞ்சம் முடியாது. ஓகேண்ணா, எல்லா பொண்ணும் நமக்கு தப்பு சொல்லக்கூடாது. சில பொண்ணுங்க இருக்காங்க. என்ன சாங்னு லவ் பசங்க எல்லாம் ஒரு சாங் எதனா பாடுவீங்களா நீங்க? சாங்லாம் அடேவர் எப்படி சொல்றதுன்னா ஜாலியா ஒரு பண்ணா இருங்க தெளிவா பேசலாம் கிடையாதுங்க. பேசலாம் தேவையில்ல தெளிவா நம்மளுக்கு. அத பக்கவா மைக்கு கிட்ட வச்சுக்கீங்க. கியூட்டா சொன்னீங்க. நம்ம இவ்வளவு நேரம் வந்து நீங்க வந்து சிங்கிளா பண்ணுங்க, சீக்கிரம் மேரேஜ் பண்ணுங்கன்னு தான் சொல்றேன். மோனடைஸ் சிங்கிள்ன்றது பசங்களுக்கு தெரியும், அந்த சிங்கிள்ன்றது நட்புக்கு தான் புரியும். ஓகேவா? நட்புன்ற போது யாருக்குமே ஒரு ஹாப்பினஸ் தான் நட்புன்றதுல. பசங்களை பத்தி சரி ஓகே.